அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர் மீதும், வரக்கூடிய ஜமாத்துகள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு ஜும்மாவுடைய நாளில், ஜும்மாவுடைய மஜ்லிஸில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த புனிதம் நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குதலை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்தை விட்டும், நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள், சிரமங்களில், வாகன விபத்துக்களை விட்டு அல்லாஹ் நம்மை எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் எல்லா தீங்குதலை விட்டும், ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தலையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைவான செல்வத்தையும், நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத வாழ்வை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நிரந்தரமாக தந்தல் புரிவானாக. நம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மாசமா எந்த அளவுக்கு வெயில் அடிக்கின்றா எல்லாரும் பேசுற வார்த்தை, என்னமா வெயில் அடிக்கி, கடுமையா வெயில் அடிக்கி, வீட்டிலேயே உட்கார முடியல, வேலைக்கும் போக முடியல, அந்த அளவுக்கு கடுமையான வெயில் அடிக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசுறோம். எல்லாருமே ஒரு மாசமா பேசுற பேச்சு என்னண்டா, கடுமையா வெயில் அடிக்கி, வீட்டுல உட்கார்ந்து வெக்கையா இருக்கு, வெளியே போனா வெயிலா இருக்கு, கடுமையான வெயிலா இருக்குன்னு சொல்லி ஒரு மாசம் பேசிக்கிட்டே இருக்கும். பல லட்ச மைல் தூரம் இருக்கு. சூரியங்கிறது சாதாரணமா நம்ம வீட்டு மாடிக்கு மேல இல்ல, பல லட்ச மைல் தூரத்துக்கு அப்பால சூரியன் இருக்கு. அதனுடைய வெக்கைய, அதனுடைய சூட்டை நம்மளால தாங்க முடியாது, அதனுடைய வெப்பத்தையும் அதனுடைய சூட்டையும் நம்மளால தாங்க முடியும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமை நாள்ல கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த மாஷருடைய மைதானத்துல அந்த சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னா 1 மைல் தூரத்துல இருக்கும். இது லட்சத்திற்கும் மேற்பட்ட மைல் தூரத்துல சூரியன் இருக்கு. நாளை மறுமை நாள்ல கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த மாஷருடைய மைதானத்துல தலைக்கு மேல சூரியன் இருக்கும். அந்த நேரத்துல ஒவ்வொருடைய நிலைப்பாடும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய பாவத்துக்கு தக்கவாறு ஒவ்வொருத்தர் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு சிலர் முழங்கால் வர வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் முட்டுக்கால் வர வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் இடுப்பு வரையில வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் நெஞ்சு வரையில வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் தன்னுடைய முகம் முழுவதும், தலை முழுவதும் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார். இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாவத்தின் காரணமாக, அந்த வெயிலின் காரணமாக, வெக்கையின் காரணமாக நாளை மறுமை நாள்ல வேதனைப்படுவார்கள், வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த மாஷருடைய மைதானத்துல பொதுவா இந்த வெங்க வெயில் அடிக்குது, அந்த துனியால இந்த உலகத்துல வெயில் அடிக்குன்னா அதுல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நம்ம என்ன செய்யறோம், ஏசி வாங்கி வைக்கிறோம். வீட்டுல விலை உயர்ந்த ஏசி வாங்கி வைக்கிறோம், ஏர் கூலர் வாங்கி வைக்கிறோம், விலை உயர்ந்த ஃபேன் வாங்கி வைக்கிறோம். எப்படியாச்சும் அந்த வெயில இருந்து தப்பிக்கணும், அந்த வெயில இருந்து ஏதாச்சும் நிழல் கிடைக்கணும், ஒரு
நமக்கான ஒரு நிழல் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுதோம், அதுக்கான முயற்சி செய்யறோம். ஆனா நாளை மறுமை நாள்ல எந்த ஒரு நிழலும் இருக்காது, எந்த ஒரு நிழலும் இருக்காது அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழலை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமை நாள்ல நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் மட்டும்தான் இருக்கும். அது 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த 7 நபர்கள் யார், அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நபர்களாக ஆகுவதற்கு முயற்சியணும். அதுல முதல் மனிதர் யார், அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறக்கூடிய முதல் மனிதர் யார் என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இமாமுன் ஆதிலூன், நீதமான மனிதர், நீதமான அரசர், நீதமான பொறுப்புதாரி. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீதமா நடந்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம பள்ளிவாசல் இமாமா இருக்கட்டும் நீதமா நடந்துக்கிறணும், பள்ளிவாசல் பொறுப்புதாரியா இருக்கட்டும் நீதமா நடந்து கொள்ளணும், ஒரு குடும்பத்தினுடைய தலைவரா இருக்கட்டும் நீதமா நடந்து கொள்ளணும், அவளுடைய பிள்ளைக்கு தகப்பனா இருக்கட்டும் நீதமான, எல்லோரிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு நாளை மறுமை நாள்ல நிலையிலே இல்லாத அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆக எல்லோரிடத்தில் நீதமா நடந்துக்கிறோம். இப்போ அந்த காலத்துல நீதமா நடந்துக்கிறதமா, எல்லாரும் நம்ம சரியா நீதாம நடந்துக்கிறதா மட்டும் நடக்க முடியும். நீதத்தை எங்கேயுமே பார்க்க முடியல, அநீதமாகத்தான் இருக்கு செயல்படுது. அரசியல்வாதியா இருக்கட்டும், அது மற்ற எல்லா பொறுப்புதாரிகளா இருக்கட்டும், எல்லோரிடத்தையும் அநீதமாக நடந்து கொள்ளக்கூடிய நிறைய மக்களை பார்க்கலாம். நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே நேரத்துல சொன்னது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா, ஈரக்குல துண்டு ஃபாத்திமா, என் மக ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன். எந்த தகப்புன்னு சொல்ல மாட்டேன். என் பிள்ளை தப்பு செஞ்சா நான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தகப்பனை பார்த்திருக்கேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு நீதியானவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறு பார்க்க அருமையானவர்களே. ஆனா இன்றைய காலகட்டத்துல பிள்ளை எழுத்து நீதமா நடந்துக்கிறதாமா, ஒரு தகப்பானா எல்லா பிள்ளைகள்கிட்டையும் சரியான முறையில நீதமான முறையில் நடந்துக்கிறதாங்கன்னா கிடையாது. எந்த அளவு கொண்டா ஆண் பிள்ளைண்டா உயர்ந்த ஜாதி மாதிரியும், பெண் பிள்ளைண்டா இழிவான ஜாதி மாதிரி பார்க்கப்படுது. நிறைய பெத்தவங்க எந்த அளவு கொண்டா ஆண் பிள்ளைண்டா அது வரவு, பொம்பளை பிள்ளைண்டா செலவு, ஆம்பளை பிள்ளைண்டா நம்ம கூடயே இருப்பான், பொம்பளை பிள்ளைண்டா வேற வீட்டுக்கு போற பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது, அப்படிதான் பார்க்கப்படுது. எந்த பிள்ளையா இருந்தாலும் நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல் மனிதர் யாரு, அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறக்கூடிய முதல் மனிதர் நீதமான மனிதர். எல்லோரிடத்திலும் நீதமா நடந்து, வியாபாரமா நீதமா நடந்துக்கிறோம், கொடுக்கல் வாங்கலாம் நீதமா நடந்துக்கிறோம், எல்லோரிடத்திலையும் நீதமான, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நீதமா நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயமா சொன்னாங்க. 2வது மனிதர், அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறக்கூடிய 2வது மனிதர் யார் என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, தன்னுடைய வாலிப பருவத்தை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். பொதுவா அல்லாஹ் தஆலா மனித பருவத்தை எத்தனை பருவமா படைச்சிருக்கான், முப்பருவத்தை கொண்டு படைச்சிருக்கான். மனிதனை அல்லாஹ் முப்பருவங்களை கொண்டு படைச்சிருக்கான். 1 குழந்தை பருவம், 2 இளமை பருவம், 3 முதுமை பருவம். இந்த 3 பருவத்துல 2 பருவங்கிறது ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பருவம். குழந்தை பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெற்றோரை சார்ந்து இருக்கக்கூடிய பருவம். குழந்தை பருவங்கிறது பெற்றோர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பருவம். அதே நேரத்துல முதுமை பருவம்ங்கிறது பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடிய பருவம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இளமை பருவங்கிறது துடிப்பான பருவம், நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இளமை பருவத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லும் பொழுது தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை வணங்குவதில் கழிக்கக்கூடிய அந்த நேரத்தையும் காலத்தையும் கழிக்கக்கூடிய அந்த வாலிபத்திற்கு, அந்த இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கழிக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. பொதுவா இன்றைய வாலிபர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் தலைவர்களையும் அதே நேரத்துல நடிகரையும் பின்பற்றி போகக்கூடிய நிறைய வாலிபர்களை பார்க்கலாம். எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போகக்கூடியாங்க. ஆனா அதே நேரத்துல பள்ளிவாசல அலங்கரிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், 5 முக்கு அலங்கரிச்சா போதும், பல ரூபாய் செலவழிச்சு 5 முக்கு அலங்கரிச்சு வச்சா போதும், அது பெரிய நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா எதை அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாச அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். பள்ளிவாசலை இளைஞர்கள் வாலிபர்கள் தன்னுடைய அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் என்பதாக சொல்லிக்கம்ப. யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் சொல்லி முதல் மனிதர் நீதமான மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 2வது தன்னுடைய இளமை பருவத்தை
தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் கழிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அன்பினாலே சஹாபாக்கள்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க, இளமை சஹாபாக்கள் வாலிப சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்படிலாம் தொழுகாதீங்க, இந்த அளவுக்கு தொழுகாதீங்க, இப்படிலாம் நோன்பு வைக்காதீங்கன்னு தடுக்கிற அளவுக்கு இபாதத்து இருந்துச்சு. ஆனா நம்முடைய சமுதாய மக்கள், சமுதாய வாலிபர்லாம் பள்ளிவாசலுக்கு வாப்பா, தொழுக வாப்பா, நோன்பு வைப்பா, தப்பு செய்யாத, மது அருந்தாத, பாவம் செய்யாதன்னு சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய வாலிபர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை. அந்த அளவுக்கு மாறி போச்சு. ஆனா சஹாபாக்களை தடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் 3 சஹாபாக்கள் ஐஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. 3 சஹாபாக்கள் ஐஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து எப்படி இருக்கும், பகல்ல எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து வணக்க வழிபாடுகள்லாம் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரிந்து கொள்வதற்காக ஐஸா ரலியல்லாஹு போய் கேட்கறாங்க. ஐஸா ரலியல்லாஹு போய் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்து பகல்ல எப்படி இருக்கும், இரவுல இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்கறாங்க. பொதுவா யார்கிட்ட நம்மளை பத்தி நல்லா தெரியும், மனைவி கிட்ட தெரியும். மனைவிமாரை பத்தி மனைவிட்ட போய் கணவர் எப்படின்னு கேட்டா நல்லா தெரியும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் பத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பத்தி ஐஸர்லாட்ட போய் சஹாபாக்கள் 3 வாலிப சஹாபாக்கள், இளம் சஹாபாக்கள் போய் கேட்கறாங்க. அந்த நேரத்துல ஐஸர்ல சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பகல்ல இப்படி இப்படி அமல் செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல தூங்காம இப்படி இப்படி அமல் செய்வாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அந்த 3 சஹாபாக்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஐஸர்லாவுடைய வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன செய்யறாங்கடா, சத்தியம் செய்யறாங்க. 3 சஹாபாக்களும் வாலிப சஹாபாக்களும் 3 பேரும் சத்தியம் செய்யறாங்க. எப்படின்னா, ஒரு சஹாபி செய்யறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா, அல்லாஹ் மீது சத்தியமா நான் பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன், பகல் முழுவதும் தினமும் நோன்பு வைப்பேன்னு சொல்லி ஒரு சஹாபி சத்தியம் செய்யறாங்க. இன்னொரு சஹாபி சத்தியம் செய்யறாங்க, எப்படின்னா நான் இரவு முழுவதும் இரவு முழுவதும் தூங்காம நின்று வணங்கி கொண்டே இருப்பேன், தொழுதுகிட்டே இருப்பேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி சத்தியம் செய்யறாங்க. ஒரு சஹாபி பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன், இன்னொரு சஹாபி இரவு முழுவதும் தூங்காம நின்று வணங்குவேன், இன்னொரு சஹாபி நான் திருமணம் முடிக்க மாட்டேன், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், கல்யாணம் முடிக்காம அமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி 3 சஹாபாக்களை சத்தியம் செய்யறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வருது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், எப்ப இப்படிலாம் சத்தியம் செஞ்சீங்களா, பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன், இரவு முழுவதும் நின்று வணங்குவேன், திருமணம் முடிக்க மாட்டேன், சத்தியம் செஞ்சீங்களான்னு கேட்கும்போது ஆமா யா ரசூலுல்லாஹ், நாங்க இப்படிலாம் அமல் செய்யலாம்னு நினைச்சிருக்கோம் அப்படி சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தடுப்பாங்க, இப்படிலாம் அமல் செய்யக்கூடாது, இப்படிலாம் நீங்க ஒரு நாள் தூங்கணும், ஒரு நாள் அமல் செய்யணும், இப்படி விட்டு விட்டு செய்யுங்க, தொடர்ந்து செய்யாதீங்க, உங்களுடைய உடம்பையும் பாருங்க, உங்களுடைய குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி தடுக்கிற அளவுக்கு சஹாபாக்களுடைய இபாதத்து வணக்கம் இருந்துச்சு. இந்த அளவுக்கு நோன்பு வைக்காதீங்க, இந்த அளவுக்கு தொழுகாதீங்க, இந்த அளவுக்கு சிரமப்படுத்திக்கிறாங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி தடுக்கிற அளவுக்கு சஹாபாக்களுடைய அமல் வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு. ஆனா இன்றைய காலம் நேர் மாற்றமா இருக்கு. பள்ளிவாச பக்கமே வர்றதுக்கு எந்த அளவுக்குன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா போதும், வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும் வந்தா போதும், நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு வக்தும் அல்லாவுக்கு, அல்லாவுடைய அரிசி நிலையில பெறக்கூடிய மனிதர்கள் யாருன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தன்னுடைய இளமை பருவத்தை, தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும்டா. இப்ப தன்னுடைய வாலிப பருவத்தை எந்த சூழ்நிலையும் ஹராமான தவறான பாதையில தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீழ்ச்சி. எந்த அளவுக்குன்னா, எங்க பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் திண்டு இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா வாலிப பசங்க தான். ஒரு 20 வயசு, 22 வயசு, 25 வயசு, 30 வயசு பசங்க ஃபுல்லா என்ன செய்றாங்க, எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்க. எல்லாருமே தனக்குள்ள பேசிக்கிறது கிடையாது, எல்லாரும் செல்ல பாக்குறது, அசிங்கமான அருவருப்பான ஹராமான எதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்க தடுத்திருக்கோ அப்படிப்பட்ட அருவருப்பான படங்களையும் அருவருப்பான செய்திகளையும் பார்க்கறது. அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் சந்திக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய சமுதாய மக்களை. நம்ம பொதுவா துவா செய்யணும். அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் கிடைக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா, தன்னுடைய இளமை பருவத்தை, தன்னுடைய வாலிபை பருவத்தை அல்லாஹ்விற்காக வணங்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசின் கிடைக்கும். எந்த அளவுக்குன்னு இன்னும் நிறைய சஹாபாக்கள் வரலாறு உண்டு. தன்னுடைய இளமை பருவத்தை சரியா பயன்படுத்தினாங்க, தன்னுடைய வாலிப பருவத்தை, இளமை பருவத்தை சரியான முறையில பயன்படுத்துறாங்கன்னு வரலாறு நிறைய உண்டு. அந்த மாதிரி ஒரு சஹாபி 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அந்த சஹாபியினோட சஅத் இப்னு முஆதுங்கிற சஹாபி எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறதாக 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிச்சு இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபி 37வது வயசுல மௌத்தாயிருந்தாங்க. 37வது வயசுல 7 வருஷத்துல முஸ்லீமா வாழ்ந்தாங்க. சஅத் இப்னு முஆதுங்கிற சஹாபி 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37வது வயசுல மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஅத் இப்னு முஆதுனுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடங்குச்சு. சஅத் இப்னு முஆது ரலியல்லாஹுடைய மௌத்து செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடங்குச்சு அப்படிம்பாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி நடந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய இபாதத்து இருந்துச்சு. சஅத் இப்னு முஆதுடைய அந்த சஹாபியருடைய வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய அரிசியே நடுங்குச்சு, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குச்சு. அவங்களுடைய இபாதத்து எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத நாம சிந்திக்கணும். அதே நேரத்துல
அந்த சஹாபியை ஜனாசாவை கொண்டு போறாங்க. சஅத் இப்னு முஆது ரலியல்லாஹு ஜனாசாவை கொண்டு போகக்கூடிய நேரத்துல எல்லா சஹாபாக்களும் சர்வசாதாரண நடந்து வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து வராங்கன்னா தன்னுடைய பெருவரல ஊண்டி ஊண்டி நடக்கிறாங்க. தன்னுடைய பெருவரல ஊண்டி ஊண்டி நடக்கிறாங்க. சஹாபாக்களை கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இவ்வளவு இடம் இருக்கு, எதுக்கு பெருவரல ஊண்டி நடக்கிறீங்க, எதுக்கு பெருவரல ஊண்டி ஊண்டி நடக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஅத் இப்னு முஆது ரலியல்லாஹுடைய ஜனாசாவிற்கு 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். நீல நெருக்கிறாங்க மலக்குமார்கள். இந்த கூட்டத்துல 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டு இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மௌத்து 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. 37வது வயசுல 7 வருஷத்துல மௌத் ஆயிட்டாங்க. இறந்த உடனே அல்லாஹ்வுடைய அரிசி நடங்குச்சு. அதே நேரத்துல மௌத்துடைய செய்திக்கு அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா தன்னுடைய வாலிமை பருவத்தை தன்னுடைய இளமை பருவத்தை எந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்தியிருப்பாங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கணும்னா முதல் மனிதர் நீதமாக நடக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 2வது தன்னுடைய இளமை பருவத்தை சரியான முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ, எப்பவுமே நம்ம எங்க போறோம், பள்ளியினுடைய தொடர்போடு நம்ம உள்ள இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். இப்ப நம்ம ஜும்மா தொழுதுட்டோம்னா நிறைய பேர் என்ன நினைப்பா, அடுத்த ஜும்மா வந்தா போதும், அடுத்த ஜும்மா வந்தா போதும். நினைக்க அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளம்லாம் எப்படி இருக்கும்டா, ஜும்மா முடிஞ்சுட்டு அசர் தொழுகை எப்போ வரும், அசர் தொழுதுட்டோம், மகரிப் தொழுகை எப்போ வரும், மகரிப் தொழுதுட்டு இசா தொழுகை எப்போ வரும், ஃபஜ்ர் தொழுகை எப்போ வரும்னு சொல்லி அடுத்த வக்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டாலும் பள்ளிவாசல் ஓடி வரும். எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் நம்ம வரக்கூடிய இடம் எதுவா இருக்கணும், பள்ளிவாசல் நோக்கி வரணும். அதே நேரத்தில் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நடக்குதுண்டா அந்த நேரத்தில் நம்முடைய தொடர்பு நம்முடைய உள்ளத்தினுடைய நெருக்கம் எங்க இருக்கணும், பள்ளிவாசல் நோக்கி வரணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வதாக அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறக்கூடிய 3வது மனிதர் யாருன்னு சொல்லும்போது, யாருடைய உள்ளம் பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வதாக சொன்னார். 4வது மனிதர் யாருண்டா, நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம் பிரியப்படுறோம் அப்படின்னா அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கும். வெறும் பதவி, பெரியவர், பெரிய பணக்காரரு, ஊர்ல பெரிய பணக்காரரு, இவருக்கு பெரிய பதவி இருக்கு, இவர் கூட நம்ம பழகிக்கிட்டோம், இவர் கூட நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவர் மூலியமா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நட்பு கொள்ளக்கூடாது. யாரை நேசிச்சாலும் சரி, யாரை பிரியப்பட்டாலும் சரி, அதே நேரத்தில் யாரை வெறுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும், அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கணும். ஒருத்தர் இப்ப நேசிக்கிறோம், இவர்கிட்ட பெரிய பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பதவி இருக்கு, இவர் கூட நம்ம சேர்ந்தோம்னா இவர் நமக்கு ஏதாச்சும் உதவி செய்யறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாம் உனக்காக இவரை நேசிக்கிறேன், எல்லாம் இவர் ஹராமான தவறான செய்தி செய்யறாரு, தவறான பாதையில் போறாரு, அதற்காக உனக்கான வெறுக்கிறேன்னு சொல்லி வெறுக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒருத்தர் கூட நம்ம சேர்றதா இருக்கட்டும், பிரியப்படுறதா இருக்கட்டும், நேசிக்கதா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச சமயத்துல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த சமயத்துல மக்காவாசிகளை ஃபுல்லா அரவணைத்து கொண்டார்கள். யாரு? மதீனாவாசிகள் மக்காவாசிகளை ஃபுல்லா அரவணைச்சு தனக்குள்ள வீட்டை கொடுத்தாங்க, தனக்குள்ள சொத்து கொடுத்தாங்க, தனக்குள்ள தோட்டத்தை எல்லாம் கொடுத்து அரவணைத்து கொண்டார். அப்படிப்பட்ட நட்பா இருக்கணும். அல்லாஹ்வுக்காக நம்ம யாரை நேசிச்சாலும் சரி அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். ஒருத்தரை வெறுக்கிறோம்னாலும் அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். இவன் ஹராமான செய்யறான், ஹராமான பாவம் செய்யறான் அப்படின்னா எல்லாம் உனக்காக அவர் வெறுக்கிறேன்னு சொல்லி வெறுப்பதா இருக்கட்டும் அல்லது நேசிப்பதா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். இது 4வது. 5வது மனிதர் யாரு? அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறக்கூடிய 5வது மனிதர் யாரு அப்படின்னா, ஒரு அழகான பெண்ணு, அழகான அந்தஸ்து உள்ள பெண்ணு ஒரு தவறின் பக்கம் அல்லது விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிறார். ஒரு அழகான அந்தஸ்துடைய ஒரு பெண்ணு தவறின் பக்கம் விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் நான் அல்லாஹ் பயப்படுறேன், அல்லாஹ்வை நான் அஞ்சுறேன், அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்லி யார் அல்லாஹ்வுக்காக அந்த தவறு செய்யாம போறாங்களோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். நம்மெல்லாம் நிறைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தப்பு செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு, தவறு செய்வதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு எல்லா வாய்ப்பு இருந்து அந்த நேரத்தை அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் நம்மளை பாக்குறான்னு சொல்லி யார் அந்த தவறை விட்டு வெளியே போறாங்களோ, தவறை விட்டு அந்த தவறு செய்யாம வெளியே போறாங்களோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கோங்க. நம்ம வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். முந்தைய காலகட்டத்துல 3 மனிதர்கள் என்ன செய்வாங்க, காட்டு வழியா பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல கடுமையான சூறாவளி காற்று, மழை, கடுமையான சூறாவளி காற்றும் மழையும் பெய்யும். அந்த நேரத்துல அந்த 3 நபர்கள் என்ன செய்வாங்க, மலையிலிருந்து ஒதுங்குவதற்காக, சூறாவளி காற்றிலிருந்து ஒதுங்குவதற்காக என்ன செய்வாங்க, 3 நபர்களும் ஒரு குகைக்குள்ள போயிடுவாங்க. குகைக்குள்ள போய்
நிக்கக்கூடிய அந்த நேரத்துல பெரிய பாறங்கள் உருண்டு வந்து அந்த பாறைய அந்த குகையினுடைய வாசல் அடைச்சிரும். கடுமையான சூறாவளி காற்றும் மழையும் பெய்யக்கூடிய நேரத்துல அந்த 3 நபர்கள் ஒதுங்குவதற்காக ஒரு குகைக்குள்ள போய் இருப்பாங்க. அந்த நேரத்துல பெரிய பாறங்கள் வந்து பெரிய பாறை வந்து உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசல் அடைச்சிரும். 3 பேரும் தள்ளி தள்ளி பார்ப்பாங்க, தள்ள முடியாது. அப்ப அந்த நேரத்துல 3 பேரும் முடிவு செய்றாங்க, இது அல்லாவுடைய சோதனை தான், அல்லாவுடைய சோதனை தான். அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய வாழ்நாள ஏதாச்சும் ஒரு அமல் செஞ்சிருப்போம். அல்லாவுக்காக அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சிருப்போம். அதை முன்னிட்டு அல்லாஹ் துவா செய்வோம், யா அல்லாஹ் நான் இது உனக்காக செஞ்சேன், இதை பொருந்தி கொண்டு இந்த சோதனையிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்துன்னு நம்ம துவா செஞ்சா இந்த சோதனையிலிருந்து நிச்சயமா அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லி 3 நபர்கள் முடிவு செய்றாங்க. அது ஒருத்தர் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் வந்து தன்னுடைய தாய்க்கு பாலை கறந்து வந்து கொடுப்பாரு. இன்னொருத்தர் வந்து தன்னுடைய விவசாய நேரத்துல ஒருத்தர் வந்து கூலி வாங்காம போயிடுவாரு. அந்த கூலியை சேகரிச்சு அதனுடைய கூலியை மொத்தமா ஒருத்தர் கொடுப்பாரு. 3வது நபர் தான் இந்த மனிதர். இந்த மனிதர் யாருண்டா, ஒரு பெண்ணு விபச்சாரம் இவர் வந்து ஒரு பெண் மேல ஆசைப்பட்டிருப்பாரு. அந்த பெண்ணை எப்படியாச்சும் அடையணும், விபச்சாரம் செய்யணும், அந்த பெண்ணோட எப்படியா சேரணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அந்த பெண்கிட்ட போய் கேட்கும்போது அந்த பெண் வந்து கடுமையான வறுமையில இருக்கக்கூடிய பெண். அந்த பெண் என்ன செய்ய, எனக்கு இது அவ்வளவு காசு கொடு, இவ்வளவு காசு கொடு, என் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவர் என்ன செய்வாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிறைய 100 தீனார் அந்த அளவுக்கு சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணை தொட போவார். அந்த பெண்ணு தவறின் பக்கம் தொட போகக்கூடிய நேரத்தை அந்த பெண் சொல்லி, இத்தக்குல்லா நீ அல்லாஹ் பயந்துக்கோ, இத்தக்குல்லா நீ அல்லாஹ் பயந்துக்கோன்னு சொன்ன உடனே அந்த தீனார திருகத்தை காசை அப்படி போட்டு ஓடிடுவார். போயிட்டு அந்த பாறையிலிருந்து வாச்சிவர், அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தின் காரணமாக உன்னுடைய பயத்தின் காரணமாக அந்த பாவத்தை நாம் செய்யலை, அந்த அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமா நான் அந்த பாவத்தை செய்யாம ஓடி வந்துட்டேன் அல்லாஹ், இதை நீ பொருந்தி கொண்டால் இந்த பாறையிலிருந்து இந்த சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து துவா செய்யக்கூடிய நேரத்துல அந்த பாறை அகரும் என்பதா வரலாறு. இதுல இருந்து நம்ம புரிய வேண்டிய, தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்பு இருந்து யார் அந்த தவறை செய்யாமல் இருக்கிறாங்களோ, தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்பு இருந்து அந்த தவறை விட்டு யார் வெளியே வராங்களோ அப்படிப்பட்ட நபருக்கு அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வதாக சொல்லுவாங்க. 6வது யாருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தன்னுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய தர்மம், தன்னுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கொடுக்க தெரியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் அரிசினுடைய நிழலை கிடப்பான். பொதுவாக நம்ம தர்மம் செய்யறோம், தான தர்மம் செய்யறோம்டா நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் உனக்காக கொடுக்குற, உன்னுடைய பொருத்தத்தை நாடி தர்மம் செய்ய, 1 ரூபாயா இருக்கட்டும், 10 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், எவ்வளவா இருந்தாலும் சரி, நம்ம தர்மம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, எல்லாம் உனக்காக நான் தர்மம் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். வேற புகழுக்காக புகழ்ச்சிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதை பற்றி எந்த பிரயோஜனம் கிடையாது. போருக்கு அதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவாங்க, தன்னுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கை தெரியாத அளவுக்கு கொடுக்கணும். அப்படின்னா நம்ம தர்மம் செய்யணும் எந்த அளவுக்கு மறைமுகமா கொடுக்குறோமோ அது சிறந்தது. மறைமுகமா பேருக்காக புகழுக்காக புகழ்ச்சிக்காக எந்த சூழ்நிலையிலும் நாம தர்மம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு பெரிய ஊர்ல பெரிய பணக்காரரு இவர் அள்ளி கொடுத்தாரு, இவ்வளவு கொடுத்தாருங்கிற பேருக்காக புகழுக்காக நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கணும்டா நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை மறைமுகமா செஞ்சா அதை அல்லாஹ் அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வதாக சொல்லுவாங்க. 7வது நம்ம தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்துல, 7வது நம்ம தனிமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தை நடைந்து அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ்வின் காரணம் அல்லாஹ்வுடைய பயத்தை நினைச்சு அழுகணும். தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாம் செஞ்ச பாவத்தை நினைச்சு மன்னரை நினைச்சு மறுமையை நினைச்சு அழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு. அழுகணும். தனியா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு மறுமையை நினைச்சு மன்னரை நினைச்சு அழுகிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த பயனுடைய சொருக்கம் நோக்கம் என்னன்னா, இந்த அடிக்கிற வெயில நம்மளால தாங்க முடியல, அடிக்கிற வெயில நாம தாங்க முடியல, நாளை மறுமை நாள்ல தலைக்கு மேல சூரியன் இருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு சில கூட்டத்தரலுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். நிழலை அல்லாஹ் கொடுப்பான் 7 கூட்டத்தரலுக்கு. முதல் மனிதரே நீதமான மனிதர், நீதமா இருக்கும். எல்லா இடத்துலயும் வியாபாரத்துல, விவசாயத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, பிள்ளைகள் மத்தியில, மனைவி மக்கள் மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில நீதமா இருக்கிறவங்க அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 2வது தன்னுடைய வாலிப பருவத்தை, தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாடுகளில் கழிக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 2வது. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே நம்முடைய உள்ளம்ங்கிறது பழிவாசலுடைய தொடர்போடு இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 4வது நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம் அல்லது ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒருத்தர் நேசிக்கதா இருக்கட்டும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், ஒருத்தர் வெறுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். இது 4வது. 5வதாக தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்பு இருந்து அந்த தவறை செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். 6வதாக நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம்
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி கொடுக்கணும். பேருக்காக, புகழுக்காக, புகழ்ச்சிக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிலைக்கு. ஏழாவது, நம்ம தனிமையில் இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக அழுகுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. செழிப்பான பரக்கத்து நிறைந்த மழையை அல்லாஹ் இந்த ஊருக்கும் எல்லா ஊருக்கும் தந்தல் புரிவானாக. செழிப்பான பரக்கத்து நிறைந்த மழையை அல்லாஹ் இந்த ஊருக்கும் எல்லா ஊருக்கும் தந்தல் புரிவானாக. நம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமை சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறக்கூடிய சாலியான மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.